கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது ஆமென், அவன் தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பெரிய சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். இது சமாரியா தேசத்தினுடைய நிலைப்பாடு. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அப்போ அவன் தன்னை பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த இவன் தேசத்தின் ஜனங்களால் எப்படிப்பட்டவனாக இருந்தா, மதிக்கப்படத்தக்கவனாக இருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அடுத்த வசனத்தை படிக்கும்போ ஆமென் தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்துல மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களுக்கு சொல்வதற்குத்தான் இந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன். நல்ல கவனிங்க, ஆவியானவன் நம்மோடு பேசுவாராக. இவன் அந்த தேசத்தை பிரமிக்க பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த தேசத்தில் இப்ப பிலிப்பு வந்தார். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். இயேசுவை அபிஷேகம் உள்ளவர் என்று பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை பிரசங்கித்தார். பிலிப்புனுடைய பிரசங்க தலைப்பு என்ன? இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். இயேசு அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று பிரசங்கித்தார். 2, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். 12ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்த பகுதியை 5வது வசனத்திலே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அதே 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்திற்கு அடுத்தவைகளை பிரசங்கித்தார். அல்லாத பட்சத்தில் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். தோத்திரம், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், உன்னை வெளிநாடு அனுப்புகிறார். உலகத்திற்கு அடுத்த காரியங்களை அவங்க முக்கியப்படுத்தவே இல்லை. அதனாலதான் அவர்கள் நடுவில் தேவனுடைய கிரியை பயங்கரமா இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனை எந்த இடத்துல நம்ம உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுவார். அங்கே இயேசுவை அபிஷேகம் உள்ளவர் என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவின் நாமத்திற்கு அடுத்தவைகளை பிரசங்கித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த பிரசங்கித்த உடனே ஆண்டவர் பயங்கரமா கிரியை செய்ய ஆரம்பித்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப யாரும் தோத்திரம் ஞானஸ்நானம் பெற்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டானா, தேசத்தையே பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த அந்த மாயத்தைக்காரன் இப்ப யாரை பற்றி கொள்ளுகிறான்? இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது, எது இல்லை அப்படின்னு சொன்னா, பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 12ஆம் வசனம். 13ஆம் வசனத்தில் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை அற்புதங்களை கண்டு பிரமித்தார். நீங்க நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்துக்கு எது காரணம்னா அவனால் நடைபெற்ற அற்புதங்கள் காரணம். அல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு மனுஷனை நன்மைகள் இயேசுவண்டை கொண்டு வரக்கூடாது, வசனம் இயேசுவண்டை கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், எனக்கு இன்னைக்கு ஒரு வயிற்று வலி வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். அதே எனக்கு நாளைக்கு இன்னொரு முறை வயிற்று வலி வந்தால் என் மனநிலை என்ன? எனக்கு இன்னைக்கு நெஞ்சு வலி வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டு இயேசு அம்மையை விடுவித்தார்,
நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை அதே எனக்கு இனி ஒரு வயிற்று வலி, இனி ஒரு முதுகு வலி வந்தால் என்னுடைய மனநிலை என்ன? அற்புதங்கள் அல்ல, அற்புதங்கள் சில நேரத்தில் நம்ம இயேசுவண்டை கொண்டு வரும். ஆனால் வசனம் மட்டுமே நம்மை மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. அதனாலதான் சபைகளிலே வெறும் அற்புத அடையாளங்கள் அல்ல, இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும், தேவனுடைய இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கணும். இயேசுவை கிறிஸ்து என்ற அபிஷேகம் பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் உள்ளே வந்து விடுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அற்புதங்கள் உள்ளே வந்து விடுகிறது. அதே நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது ரட்சிப்பும் மனம் திரும்புதல் உள்ள வந்துருது. அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பின் ப்ராசஸ் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப இரண்டாவது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமாவா இல்லையா? வெரி குட். ஏற்றுக்கொண்டு தோத்திரம் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். இதுக்கிடையில் மனம் திரும்பினீர்கள். விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், சபையில் சேர்ந்தோம். இது ப்ராசஸ். ஆனால் இது வெளியிலே மற்றவர்கள் பார்க்கிற ப்ராசஸிங். நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் நடக்க வேண்டிய ஒன்று, மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதான் வசனம். இந்த வசனத்தில் பாருங்க, இந்த மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்தான் இல்லையா? இந்த ப்ராசஸ் அங்க நடந்திருக்கான்னு பாருங்க. அப்பொழுது சீமோன் விசுவாசித்தானா? ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு என்ன செய்தான்? அப்ப என்ன ப்ராசஸ் நடக்கல? மனம் திரும்புதலின் ப்ராசஸ் என்ன செய்யல? அல்லேலூயா. ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் பிலிப்புவை பக்கத்தில் யார பார்க்கலாம்? சீமோனை பார்க்கலாம். அப்படித்தான் அவனுக்கு பேரு. அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துங்க. என்ன? சீமோனை பார்க்கலாம். தோத்திரம். இவர் வீடு சந்திக்க போனாலும் கூட போறதாரு சீமோன். கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண போனாலும் கூட போறது சீமோன். பாட்டு பாட போனாலும் கூட போறது சீமோன். கார் சர்வீஸுக்கு விட போனாலும் கூட போறதாரு சீமோன். பிலிப்புவை பார்க்கணும்னா சீமோனை பார்க்காம பிலிப்புவை பார்க்க முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம பற்றி கொள்ள வேண்டியது செல்வினையோ சீமோனையோ பொன்னுமோனையோ கிடையாது. நம்ம பற்றி கொள்ள வேண்டியது இயேசுவே. அதாக்கும் கோளாறு. அல்லேலூயா. சரிய மனம் திரும்புதல் உண்டாயிருக்கும். மனுஷனை அல்ல பற்றி கொள்ளுவது, தெய்வத்தை பற்றி மனம் திரும்புனவனுக்கு மனுஷனை பற்றி கொள்ளணும்னு எண்ணம் வராது. அவனுக்கு ஒரே ஒருவரை பற்றி கொள்ளலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த தெளிவில்லாததுனாலதான் சில பாஸ்டர்ஸ் சபைக்குள்ள ஊழியத்தை செய்யும்போ இவங்க கத்தருக்குள்ள வருவாங்க. அந்த பாஸ்டர் அந்த சபையை விட்டு டிரான்ஸ்பர் ஆகும்போது இவனும் கூட போவான். அந்த பாஸ்டர் நிறைவேற்றும் போகும்போது இவன் கூட போவான். மனசிலாவில்லையாலே? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இவன் வசனத்துல வந்திருப்பான், அவன் சபைக்குள்ள நிப்பான், பாஸ்டர் போவார். இவன் சத்தியத்துல நிப்பான், பாஸ்டர் போவார். இவனுக்கு தெரியும் தெய்வம் என்ன வைத்திருக்கிறது சபையில. நாம் பற்றி கொள்வது போதகரை அல்ல இயேசுவை. நான் போதகரை அல்ல இயேசுவை. எனக்கு ரத்தம் சிந்தனது இயேசு, எனக்கா சிலுவை சுமந்தவர் இயேசு, என்ன பரிசுத்தவானாக்குனது இயேசு. அல்லாத பட்சத்தில் ஜஸ்டின் மோசஸோ செல்வினோ கிடையாது. ஐயோ நாங்க படுக பாடை பெரும்பா. ஆமே. எலியா நம்மை போல. ஆமா, நான் எழுதி இருந்தா எழுதி இருப்பேன். படா பாடுபடுகிற மனுஷன். என்ன அவர் பாடுபட்டு இருக்கலாம், நம்ம படாபாடு இல்லையோ படுது.
காரணம் என்ன? ஆமை தோத்திரம். அந்நிய ஆமை பைபிள் சொல்லுது, இந்த உலகம் உங்களை பகைக்கும், ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? இயேசுவுக்கு பிரியமாய் வாழும் பொழுது. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிங்க, மனம் திரும்புதல் இல்லாததுனால யாரை பற்றி கொள்ளணுமோ அவரை பற்றி கொள்ள முடியல. மனம் திரும்புதல் இருந்திருந்தா இயேசுவை பற்றி கொள்ள முடியும். அதுதான பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். ஆமை, அதே பவுல் நேற்று இரவில் நாம் சிந்தித்தோம், இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா குப்பைன்னு நினைக்கிறேன். அப்ப என்னுடைய மனம் திரும்புதலின் தேவை, என் ரட்சிப்பின் தேவை, என் சபைக்கு வருதலின் தேவை ஒரே காரியம், இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க என்ன இருக்குது? விசுவாசித்தானா? விசுவாசித்தான். ஞானஸ்நானம் எடுத்தானா? எடுத்தான். ஆமே தோத்திரம். பற்றி கொண்டானா? பற்றி கொண்டான். பிரமித்தானா? பிரமித்தான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நடக்கல, மனம் திரும்புதல் நடக்கல. இப்ப சபை பயங்கர வளர்ச்சி, தாறுமாறான வளர்ச்சி, நிலத்துல நிக்கல, பயங்கர வளர்ச்சி சபை. இந்த சபையினுடைய வளர்ச்சி மாமேன் தோத்திரம் எங்க போகுது? தலைமை சபைக்கு போகுது. தலைமை சபையில இருந்து என்ன செய்யறாங்க? ஒருவரை அனுப்புறாங்க. யார் வந்தா? பேதுரு வருகிறார். இப்போ பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆமென், பிலிப்பு செய்யாததை பேதுரு செய்தார். பிலிப்பு செய்யாததை பேதுரு செய்தார். பிலிப்பு என்னன்னு செய்தார்? பிசாசுகளை துரத்தினார், திமிர்வாதக்காரர்கள் சுகமடைந்தார்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்துச்சு. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஸ்தோத்திரம். சமாரியா 14 வசனம், தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திலே, இப்ப யாரெல்லாம் வந்தா? பேதுருவும். சரி, 15, அவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறதை கண்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லாத இடத்துல எது இல்லை? ஹலோ, ஏன் ஒரு மாதிரி பாக்குதியா? மனம் திரும்புதல் இல்லாத எல்லைக்குள்ள, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணாத சபைக்குள்ள எது இல்லை? பேதுரு வந்தார், யோவான் வந்தார், சபை பயங்கரம். அம்மை தோத்திரம். பைபிள் ஸ்டடிக்கு 10,000 பேர், உபவாச கூட்டத்துக்கு 15,000 பேர், பயங்கர கூட்டம். இருந்தா இப்படி இருக்கும். ஆனா பேதுரு சொல்லுதால், அவனை போல இருந்தாலும் இவனை போல இருக்கப்படாது. பயங்கர கூட்டம். 10 மணிக்கு முன்ன வந்தாதான் உள்ள இடம் கிடைக்கும், இல்லைன்னா பால்கனியில ஏறி போகணும். பால்கனியிலையும் பால்கனி இருக்கு, அங்க ஏறி போகணும். ஆமா, அல்லேலூயா. இப்ப பலருக்கும் மேடைக்கு பக்கத்துல இருக்கணும்னா காசை. பெரிய வளர்ந்த சபைகளில பார்த்தா தெரியும், சீக்கிரம் வந்தாதான் பீடத்துக்கு முன்ன கிடைக்கும். இல்லைன்னு சொன்ன எங்கேயாவது ஒரு இடத்துல ஆமை தோத்திரம் வந்து நுழைய வேண்டியது அவசியம் வரும். அதனால ஆமை தோத்திரம் குளிக்கணுமோ இல்லையோ, குடுகுடுன்னு உள்ள வந்தாச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா சபை பயங்கரமா இருக்கு, அபிஷேகம் இல்லை. சபை கட்டிடம் பயங்கரமா இருக்கு, அபிஷேகம் இல்லை. கொயர் பயங்கரமா இருக்கு, அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் தோத்திரம். பாரம்பரியம் இருக்கு, அபிஷேகம் இல்லை. அற்புதங்கள் நடந்த, அடையாளங்கள் நடந்த வரலாறு இருக்கு, ஆமென், அபிஷேகம் இல்லை. அப்போ ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், சபை எவ்வளவு பெருசா இருந்தாலும், பாஸ்டர் எவ்வளவு பெருசா இருந்தாலும், ஆளு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், ஆவியானவர் உண்டுன்னா மட்டும்தான். கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா. இப்போ ஒன்னு சொல்லுதனே, இங்க பிள்ளைகள் எல்லாம் தோக்கம்படியெல்லாம் வச்சிருக்கு, கிட்டார் இங்க போடுங்க தண்ணி, இதெல்லாம் இருந்தும் கரண்ட் இல்லைன்னா உங்களை ஆறுடா கூப்பிட்டான்னு கேட்க வேண்டியது வேறு. அல்லேலூயா. அதுவும் இல்லைன்னா அவனை புத்திய பாரு, ஜெனரேட்டர் இருக்கு, அதுல இருந்து பைப்பில் என்ன தண்ணி ஆறுது, கரண்ட் தானடா, கரண்ட் இல்லையே. அப்ப கவனிக்கணும், இதெல்லாம் இருந்தும் இதை இயக்குகிற ஒன்று,
அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நடக்கிற அற்புதங்களோ நடக்கிற அடையாளங்களோ நடைபெறுகிற கூட்டமோ அல்ல, நம்மை தெய்வம் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம் அபிஷேகமாக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரியுது? அதனாலதான் பரிசுத்தவான்கள் தெய்வ சமூகத்தில் வரும்போ அபிஷேகம் பெற்றீர்களா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களான்னு முக்கியப்படுத்தினான். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். அவர் உள்ள வருகிறார், அவர்களை எல்லாம் கவனிக்கிறார். இவர்கள் யாரும் அபிஷேகம் பெறாததை கண்டார். அப்படிதானே? பேதுரு உள்ள வந்து எதை யாரை தேடினார்? அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா? சபையில் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா? தேசத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா? குடும்பத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா? அதை தான் தேடினார். இது அப்படியே வச்சுட்டு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, பவுல் மேடான தேசம் வழியாய் போய் இப்ப எங்க வருகிறார்? இயேசுவுக்கு வருகிறார். அங்கே சிலர் சீசர்களை பார்க்கிறார். அவர்களுடைய தொகை 12. அவர்களை பார்த்து கேட்டார், பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? உங்களுக்கு வீடுண்டா, ரப்பர் தோட்டம் உண்டா, இப்ப ஒட்டுகிற விலை உண்டான்னு ஒண்ணும் கேட்கல, உனக்குள் அபிஷேகம் உண்டான்னு மட்டும்தான் கேட்டார். கைகளை உயர்த்தி வராமே. இன்னைக்குள்ளவர்கள் எப்படி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா அவர்கள் கேட்டார்கள், உனக்கு என்ன உண்டோ இல்லையோ சகோதரா, அபிஷேகம் உண்டான். உன் குடும்பத்தில் என்ன உண்டோ இல்லையோ உனக்கு அபிஷேகம் உண்டான். உன் பையனுக்கு என்ன உண்டோ இல்லையோ உன் பிள்ளைக்கு மேல அபிஷேகம் உண்டா? உன் பிள்ளைக்கு மேல தெய்வ கிருபை உண்டா? நம்ம சபையில் அபிஷேகம் உண்டா? சகோதரா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் தெய்வம் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம். அதுதான் பைபிள் சொல்லுது, மீட்கப்படுவதற்கு முத்திரையாய் பெற்ற அபிஷேகம் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரியில இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்குரிய ப்ராசஸ். மனம் திரும்புதல் என்பது பரலோகத்துக்குரிய காரியம். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுதல் பரலோகத்துக்குரிய காரியம். சொர்க்கராஜ்யம் போகணும் என்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே ஆசை இருக்குமானால் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஸ்நானப்படணும், ஆவியோடு உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கணும், பரிசுத்தமா ஜீவிதத்தை காக்கணும், பரலோகத்துக்கு போகணும். இந்த காரியம் இல்லாம இயேசு கிறிஸ்துவை அறியாம நித்திய ராஜ்யம் வர முடியாது. அதுதான் ரட்சிப்பின் திட்டம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆவியில இருந்து ஆவியின் நிறைவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னை பாருங்க, வருத்தத்தோட சொல்லுவேன், சபைகளிலே பாடலும் இசையும் வந்த பிறகு ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்லையா? உங்க சபையில் எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொள்ளாமா? கொள்ளான ஒரு அல்லையா சொல்லுங்க. இது தீன கோழி. இது ஆண்டவர் ஏன் இதுவரை எடுக்காம போட்டிருக்காருன்னு எனக்கு ஒரு டவுட். எடுத்திருந்தா சபை நல்லா வந்துச்சு. தோத்தரும். எனக்கு சபையில ஒரு ஆவிக்குரிய விடுதலை உண்டுன்னு சொன்னா ஒரு அல்லையா சொல்லுங்க. மோசம் தான் கிட்டே பாக்கட்டு கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா? அல்லேலூயா. அபிஷேகம் வரணும், அபிஷேகம் வரணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரணும். அபிஷேகம் வெளிப்படணும்னா பைபிள் சொல்லுது, அங்கே மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணல. மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணல. எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்த பொழுது தேவ கிரியை நடக்க ஆரம்பிச்சு. தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் நடுவில் ஸ்நானப்படணுங்கிற எண்ணம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதே ஜனம் அவருடைய நாமத்தை குறித்து பேசினப்போ அற்புதம் நடந்துச்சு. ஆனா எதை குறித்து பேசல? அல்லேலூயா. மனம் திரும்புதலை குறித்து பேசல. இப்ப நான் ஒண்ணு சொல்லுதேன், அது பிலிப்புவனுடைய கோளாறு அல்ல, பிலிப்புவனுடைய அழைப்புல வித்தியாசம். நீங்க நினைப்பீங்க அப்ப பேதுரு கொல்லாம், யோவான் கொல்லாம், யாரு மோசம்? பிலிப்பு மோசம், அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியல. இல்ல சகோதரா,
அவரை கொண்டு அதுதான் செய்ய முடியும். காரணம், அவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? சுவிசேஷ அழைப்பு அல்ல. அந்த மனுஷனுடைய அழைப்பு அப்போஸ்தல அழைப்பு அல்ல. அந்த மனுஷனுடைய அழைப்பு சபை போதகரின் அழைப்பு அல்ல. அந்த மனிதனை தெய்வம் தெரிந்து கொண்டது, அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்டது எருசலேம் சபையில் சாப்பாடு விளம்புவதற்கு பந்தி விசாரிக்கையாக்க அழைப்பு. அழைப்பு இல்லாத வேலை செய்தா திருத்தி செய்ய ஒருத்தம் வர வேண்டியது வரும். காரியம் பிடி கிடைச்சா ஒரு எல்லாம். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தேவனுடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. என் அழைப்பு விசாரிப்பு இல்லையா? அழைப்பு விசாரிக்கிற அழைப்பு. ஆனா சூழ்நிலை இன்னைக்கு ஒரு சுவிசேஷகனா, ஒரு பிரசங்கியாரா, ஒரு சபை போதகனா கச்சருக்கு. இப்ப இந்த மனுஷனால அந்த சபையை முழுமையடைய செய்ய முடிஞ்சதா? அதனாலதான் நான் சொன்னேன், அழைப்பு அவசியம். அழைப்பு அவசியம். அழைப்பு இல்லை என்றால் நம்ம செய்த வேலையை திருத்தி செய்யறதுக்கு எருசலேமில் இருந்து ஆள் வரணும். நம்ம செய்ததை திருத்தி செய்வதற்கு அழைக்கப்பட்ட இன்னொருவன் என்ன செய்யணும்? வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஊழியங்களிலே எங்களை போன்றவர்களை, பரிசுத்தவான்களை, ஆமை கன்வென்ஷன் பிரசங்கமார்களை ஆண்டவர் கொண்டு வந்து சபையிலே தேவன் தான் விரும்புகிறதை சொல்லி செய்து நிறைவேற்றும். ஆமென். சில நேரங்களிலே சபையிலே யோவான் வரணும், சபையில பேதர் வரணும். வெறும் பிலிப்புவிலே சந்தோஷப்படக்கூடாது, அவர்கள் வரணும். சபையில அபிஷேகம் பெற்றவர்கள் வந்தாதான் சபையில் இருக்கிற குறையினரை தெரியும். அபிஷேகம் பெற்றவர்கள் உள்ள வந்தாதான் சபையினுடைய ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு தெரியும். தெய்வ கிருபை பெற்ற பிள்ளைகள் வரணும். தேசமே பரிசுத்தவான்களின் கால் தேசத்துல படணும். அவர்கள் வந்தாதான் தேசத்தில் என்னென்ன தேவை என்பதை தேசம் அறியும். தேசத்திலே ஆவியானவருடைய ஆளுகை அவசியம். எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? இன்னைக்கு கடைசி நாளிலே ஆவியானவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், இந்த தேசத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அவசியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவசியம், ஆவியானவருடைய கிரியை அவசியம். அதனால தெய்வ மக்கள் தேசத்தில் ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும். தெய்வத்தை ஆராதிக்கிற சத்தம் உயரும்போ தேசத்தில் அந்நிய சக்திகள், பொல்லாத ஆவியின் கிரியை கட்டவிழ்க்கப்படும். உங்களுக்கு ஆராதிக்க தோணலையோ? நான் சொல்லி நீ ஆராதிக்கண்டா. அல்லேலூயா. உங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்ல, 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் கை தட்டுங்க. ஆமீன். நேற்று எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, 2:30 ஆனா தோற்று போகுமோ, கொல்லுவேன். நானும் 3 நாளா பார்க்க 2 நிமிஷம், ஆனா அடிக்கிறது 5 நிமிஷம், கேட்கறது 2 நிமிஷம். அல்லேலூயா. இது சம்பந்தம் பேசினப்போ 6 மணிக்கு பிறகு எல்லாம் அவனுக்கு தான். இன்னும் பயக்கலனே சம்பந்தம் பேசினது பயலுக்கு என்ன எடுத்து திண்ணைக்கு உண்டான். 6 மணிக்கு பிறகு எல்லாம் அவனுக்கு தான். நேரம் இருட்டும் இல்லையே எல்லாரும். அதனால நான் கைத்தட்டு வாயை தர சொல்ல மாட்டேன். உனக்கு இஷ்டம் உண்டன்னா ஆராதிக்கணும். ஆமென். தோத்திரம்.